அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற இருக்கிற ஒரு விஷயம், உலகெங்கும் உள்ள பில்லியன் கணக்கான மக்களை கவர்ந்த, கண்களில் கண்ணீரை வர வைத்த, உண்மையில நான் பார்க்கல எனக்கு கூட அது ஒரு கண்ணீரை வரவழைச்ச ஒரு சம்பவத்தை தான் உங்களோட பகிரலாம்னு இருக்கிறேன். ஒரு பாச போராட்டத்தின் பதிவு. அதைத்தான் நான் இன்றைக்கு கதைக்க இருக்கிறேன். பஞ்ச். உண்மையில அது ஒரு தாய் பாசத்தை தேடிய ஒரு பாச போராட்டம். இது சம்பந்தமான பதிவை பார்ப்போம். ஒரு உணர்ச்சி பூர்வமான பதிவு. கட்டாயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் நான் இதை பதிகிறேன். என்ற சமூகத்தில் இதை போல ஏராளமானவர்கள் இந்த பஞ்ச போல ஆதரவற்றவர்களுக்கு உதாரணமான இந்த பஞ்ச போல ஏராளமானவர்கள் எமது சமூகத்திலேயும் இருக்கணும். அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் என்றதுக்காகத்தான் நான் இந்த பதிவு போடணும் முடிய வச்சுனேன். இப்போ என்னென்னா ஜப்பானில் கடந்த ஜூலை மாதம் உள்ள இக்கிராவா என்ற ஒரு ஜூவில் ஒரு சின்ன குரங்கு குட்டி ஒன்று பிறந்தது, ஒரங்குட்டான் குட்டி ஒன்று. அப்போ இது பிறந்த உடனே அதன் தாய் ஏதோ துரதிருஷ்டவசமாக அந்த குட்டியை தனது குட்டியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, சேர்க்கவில்லை, புறந்தள்ளி கலைத்து விட்டது. இப்போ இது என்ன பிரச்சனைன்னா மற்ற குரங்குகளும் ஒன்றும் இதை சேர்க்க மாட்டேன்னுட்டது. அப்போ தனிச்சு போட்டது. அது ஒன்றுமே செய்யலாம் போனோன்னா ஜூ பராமரிப்பாளர்களுக்கு பெரிய பிரச்சனையாக போட்டது. என்றாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அதை தாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் முன்மாதிரியாக உடனடியாக என்ன செய்தார்கள், அதன் பராமரிப்பை தாங்கள் பொறுப்படுத்தி தனியாக வைத்து அதனை பராமரித்தார்கள். அப்படி பராமரிக்கல அது என்ன செய்யணும் என்றால், அதுக்கு ஒரு இக்கியா என்ற அந்த ரோங்கட்டான் பொம்மை உண்டு, ஒரு மஞ்சள் பழுப்பு சோப்பு கலந்த ஒரு ஒரு வடிவான ஒரு பொம்மையை அதுக்கு போட்டு விட்டினார். அது தற்செயலாக அவர் அதுக்கு கொடுத்து விட்டார். தனிமையா இருக்குது. ஆனா அதுக்கு பிறதான எல்லாருக்கும் அது ஒரு அதிசயமான ஒரு எல்லாரையும் பார்ப்பவர்கள் எல்லாரையும் கவர்ற ஒரு கலங்க வச்ச சம்பவம் என்னண்டா, அது அது தன் இந்த பாச போராட்டம், தாயின் அணைப்பையும் தாயின் உணர்வு அதை தீக்கிறதுக்கு இந்த ஒரங்குட்டான் பொம்மையை தேடிக்கொண்டது. அது ஓடி போய் அதை அணைச்சு அதன் மேலேயே படுத்து அதிலேயே அந்த தாயின் சுகத்தை கண்டது. அப்ப இது ஒரு எல்லாருக்கும் பெரிய அதிசயமா இருந்தது. உண்மையில மற்ற குரங்குகள் இது செய்தாலும் அது தான் போற இடம் இல்லாமல் அதை இழுத்து கொண்டு போனது. உண்மையா அது இதை விட சைஸ் பெருசு, அதே நேரத்தில் நிறைய பெருசு பாரமும் கூட. ஆனா அது போற இடம், தான் படுக்கிற இடம், நிற்கிற இடம் எல்லாம் அந்த பொம்மையையும் இழுத்து கொண்டு தனது ஆதரவை ஆசையை அதில் வெளிப்படுத்தியது. இப்படியே கொஞ்சம் காலம் கடந்தது. இப்போ இந்த காலம் கடந்து குழந்தை இந்த குட்டி குரங்கு பஞ்சு ஓரளவு வளர்ந்த பிறகு அது பராமரிப்பாளர்கள் தனது மற்ற கூட்டுக்கள், அதாவது ஏனைய குரங்குகள் இருக்கிற அந்த பொது கூட்டுக்குள்ள கொண்டு அந்த பஞ்சை விட்டார்கள். அங்கே விட்டால் நடந்த துரதிருஷ்டமான சம்பவம் என்னென்றா, அங்கே இருந்த ஏனைய கூட்டங்கள் ஒன்றும் இந்த குரங்கை பஞ்சை அதை தங்களோட கூட்டத்துக்குள்ள சேர்க்க முன்வரவில்லை. அது மாத்திரமில்லை, அங்கே இருந்த பெரிய ஆண் குரங்குகள் கூட அதை துன்புறுத்தினா, அதை கடிச்சு அதை வேதனை இது செய்து கடிச்சு கலைச்சு கொண்டிருந்தது. எல்லாம் தட்டி அதோட அதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. ஒன்றுமே அது தங்கள் கூட்டத்துக்குள்ள சேர்க்கல. அப்போ ஒவ்வொரு காலம் அது என்ன செய்யும், ஓடி அந்த அந்த பொம்மை உரங்குட்டானுக்கு மேலே விழுந்து அதுல பயத்துல அதை கட்டிப்பிடிச்சு கொண்டு அப்படியே இருக்கிற காட்சி அந்த மிருக காட்சியலைக்கு போன பார்வையாளர்கள் எல்லாரையும் கலங்கடிச்சுது. இப்படியே கொஞ்ச காலம் போக, ஆனா அந்த பராமரிப்பாளர்கள் அதுக்கு உணவு போடைக்கல கூட பாத்தீங்கன்னா அது அந்த காட்சி என்னன்னா, அது எல்லாரும் உணவு போட அது போகும், இது ஓடி அந்த தன் பராமரிப்பாளர் மேல ஏறிக்கொள்ளும். அது சாப்பாட்டை பற்றி கிடையாது. அந்த அதுக்கு தெரியும் இது உயிரற்ற ஜடமான இந்த பொம்மையில இருக்கிறத விட உண்மையில உயிருள்ள ஒன்றிட்ட அந்த பாசத்தையும் அதன் அணைப்பையும் அரவணைப்பையும் அந்த பஞ்ச் குரங்கு குட்டி எதிர்பார்த்தது. எம்மில் சமூகத்தில் எம்மில் பலர் இப்போ இப்படியானவர்கள் இருக்கிறீர்கள். அதே போலதான் இந்த குரங்கு குட்டியும் பஞ்சும் அந்த பராமரிப்பாளரிடம் தனது ஆதரவையும் அரவணைப்பையும் எதிர்பார்த்து அதன் மேல் அவரோட ஒட்டி கொண்டிருந்த சம்பவங்கள் பல நிகழ்ந்துள்ளன. இப்ப எல்லாருக்கும் மேலே ஒரு ஆதங்கம் வந்தது. ஐயோ, இந்த பஞ்சை அரவணைக்க எதுவுமே வரமாட்டாதா? இப்பாடி ஒரு இந்த கட்டத்துல ஆறுதலான ஒரு செய்தி இப்ப வந்திருக்கேன். நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன். அதுல பார்த்தா அங்க இருந்த ஒரு பெண் குரங்கு இந்த பஞ்சை தன்னுடன் சேர்த்து கொண்டுள்ளது. அது மிகவும் ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்குது. அது தனது அந்த பஞ்சை தன்னுடன் இணைத்து ஒரு தாய் பாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பண்பை அந்த தாய் குரங்கு காட்டியுள்ளது. இந்த ஆதரவற்ற இந்த பஞ்ச் குரங்குக்கு ஒரு ஆதரவு தற்பொழுது இந்த மிருக காட்சி சாலையில் கிடைத்துள்ளது. இந்த உண்மையில இந்த பதிவு இந்த பஞ்ச் சம்பந்தமான பதிவு மில்லியன் கணக்கான மக்களை சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இது என்ன வெளிப்பாடு என்றால், சமூகத்திலேயும் இந்த பஞ்சை போல ஆதரவற்றவர்கள் ஏராளமானவர்கள் உள்ளார்கள். பலர் இதர் பார்வையாளர்கள் கூட இந்த ஆதரவற்ற பஞ்சை போல இருக்கிறார்கள். சமூகத்தின் ஆதரவை எதிர்பார்க்கிறார்கள். சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இத்தகைய இந்த ஆதரவற்ற
பாசத்தை எதிர்பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஏதோ விதத்தில் எமது பங்களிப்பை ஆதரவை வெளிக்காட்டுவது சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரது கடமையாகும். உண்மையில இந்த வீடியோ பார்க்கல எனக்கு கூட கண் கலங்கிச்சுது. அதனால தான் இந்த பதிவை நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.